வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கண்ணு, ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சுப்பா. எப்போ வந்த? இப்பதான்ப்பா வந்தேன், கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பா, அண்ணன் ஒரு விஷயம் சொன்னா அது உண்மையாப்பா? ஓ, ரம்யா விஷயம் தானே? ஆமா கண்ணு, ரம்யாவை போய் ஆபீஸ்ல பார்த்துட்டு வந்தேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்கப்பா? இன்னும் தெளிவா எந்த முடிவும் எடுக்கல கண்ணு. அது இந்த கல்யாணம் வேண்டாம் தானப்பா முடிவு பண்ணியிருந்தோம். ஆமா கண்ணு, நானும் போய் பார்க்குற வரைக்கும் இந்த கல்யாணம் வேணான்ற முடிவில் தான் இருந்தேன். ஆனா போய் பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு குழப்பம் வந்துருச்சு கண்ணு. அப்பா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வேணும்னு முடிவெடுத்தா தானே குழப்பம். வேண்டான்னு முடிவெடுத்துருங்கப்பா. ஏகண்ணு, நம்ம மட்டும் முடிவெடுக்கிறதுக்கு இது நம்ம மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே கண்ணு. ஆனா முடிவை நீங்க தானேப்பா எடுக்கணும். முடிவை நான் தான் எடுக்கணுன்றதுக்காக என் இஷ்டத்துக்கு எடுக்க முடியாதுல்ல கண்ணு. பாவம், ஏற்கனவே அந்த பொண்ணு என்னால வாழ்க்கை இழந்திருக்கு, கல்யாணத்தை இழந்திருக்கு. நான் தப்பான முடிவு எடுத்ததுனால அவ்வளவும் நடந்து போச்சு. இப்ப தெரிஞ்சே அவ விஷயத்துல தப்புன்னு சொல்றியா? மாமா, அப்படிலாம் இல்லைங்க மாமா. கண்ணு, நாம நம்ம பக்கத்தை மட்டுமே பாக்குறோம், அந்த பொண்ணு பக்கத்துல இருந்தும் பாக்கணும்ல. ஏற்கனவே அந்த பொண்ணு வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்டு தன்னையும் பெத்தவங்களையும் பாதிக்காம கொஞ்சம் பக்குவமா யோசிச்சு இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற முடிவுக்கே வந்திருக்கா. நம்ம சரவண கல்யாணம் மட்டும் நம்ம வீட்டுக்கு வருதுன்னு ஆசைப்படுது, நம்ம வீட்டுக்கு மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுது. அந்த பொண்ணோட ஆசைய நாமளே இப்படி நிராசையாக்க முடியும்? என்ன நியாயம் சொல்லு? நான் இப்ப இதெல்லாம் சொன்னாலும் இன்னும் தீர்மானமா முடிவெடுக்கல. அது எந்த முடிவா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த முடிவா தான் இருக்கும். அப்பா, நான் ரம்யாவை காதலிச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு அண்ணத்தை கல்யாணம் பண்ண சொன்னீங்க. அப்போ அந்த முடிவு எனக்கு தப்பானதா தெரிஞ்சது. ஆனா அதே மீறி உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்க முடிவை ஏத்துக்கிட்டேன். ஆனா அதனாலதான் இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குப்பா. அன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவுன்னு எனக்கு தோணுதுப்பா. ஆனா அதே மாதிரி இந்த விஷயத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ உங்களுக்கு நல்ல முடிவா தோன்றது நாளைக்கு நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு ஒரு தப்பான முடிவாயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. அப்பா, வாழ்க்கையில் சில தப்பை சரி பண்ணவே முடியாதுன்னு நீங்கள் தானப்பா சொல்லுவீங்க. அதில் சரி பண்ணவே முடியாத தப்பு கல்யாணத்தில் பண்ணுற தப்பு தான்ப்பா. கல்யாணத்தில் பண்ணுற தப்புக்கான தண்டனை நமக்கு காலத்துக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும்பா. சரவணனுக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம மொத்த குடும்பத்துக்கும் தண்டனை ஆயிடக்கூடாதுப்பா. இதை கொஞ்சம் மனசில் வச்சு முடிவெடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. கண்ணு, எந்த முடிவா இருந்தாலும் நான் நம்ம குடும்பத்துக்கு நல்ல முடிவா தான் எடுப்பேன். நாம என்ன முடிவு எடுத்தாலும் மேல இருக்கவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் இறுதியான முடிவு, அதுதான் உறுதியான முடிவு. அவன் நல்ல முடிவா எடுக்கணும்னு நம்ம ஆண்டவன்கிட்ட வேண்டிக்குவோம். நம்ம கையில எதுவுமே கிடையாது, நாம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். சரியா கண்ணு? சாப்பிடல, போய் சாப்பிடுவே. சரிங்க மாமா. போய் சாப்பிடு கண்ணு.